இன்றைக்கி நம்ம இந்த கமர்ஷியல் ஷாம்பில் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எல்எஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது எஸ்எல்எஸ்னாக்கா சோடியம் லாரைல் சல்ஃபேட் அப்படிம்பாங்க. இந்த காம்பனண்ட் தான் நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் காம்பனண்ட்டாக நம்ம வந்து பொதுவாக கன்சிடர் பண்ணுறது. நிறைய ஷாம்பு இன்றைக்கி வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு உங்களுக்கு. இந்த சல்ஃபேட்டோட பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, நல்லா க்ளீன் பண்ணும், அது வந்து அட்வான்டேஜ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரீமாக க்ளீன் பண்ணுறோம். அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில் இருக்குல்ல, அதையுமே எக்ஸ்ட்ரீமாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ தட் என்ன ஆகும்னாக்கா, நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இது நல்லா வந்து லேதர் கொடுக்கக்கூடியது, நல்லா நிறைய கொடுக்கக்கூடியது, சீப்பஸ்ட் திங். இந்த ஒரே பர்பஸ்க்காக தான் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஆயிலை க்ளீன் பண்ணுறதுனால முடி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகி போய், பிரிட்டில் ஆகி போய், உடஞ்சி போகிறதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து முடி கொட்டுறது ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப தூக்கி விட்டுரும். அது இது வந்து யாராவது இதில் யூஸ் பண்ணலாம், யாருக்கு இது நல்லதுன்னு சொன்னாக்கா, ஒரு சில பேர் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஏதோ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு, ஏதாவது மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சாதாரணமான ஷாம்பு யூஸ் பண்ணாங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணாது. மேபி ஒரு 5-6 டைம்ஸ் அவங்க யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க இந்த எஸ்எல்எஸ் பேஸ்டு ஷாம்பு யூஸ் பண்ணாங்கனாக்கா நல்லா க்ளீன் பண்ணிவிடுறோம். ஆனால் ரெகுலரான பீப்புளுக்கு வந்து இது உகந்ததே கிடையாது உங்களுக்கு. அதுலேயும் முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களோ, ட்ரை ஸ்கின் உள்ளவங்களோ, இவங்களாம் சுத்தமாக எதுவும் செட் ஆகாது. முக்கியமானது என்னன்னாக்கா, அந்த எக்ஸிமா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களோ அல்லது டேண்ட்ரஃப் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணவே கூடாது.